அனைவருக்கும் வணக்கம். இந்திய ரயில்வேயின் அடுத்த சர்ப்ரைஸ் வருகிறது. அடுத்த மைல்கல் வந்தே மெட்ரோ. வந்தே பாரத் மக்கள் மனதில் எவ்வளவு வரவேற்பை பெற்றதோ, எவ்வளவு பிரபலம் அடைந்ததோ, அதே அளவு பிரபலமாவதிலும் வரவேற்பையும் மக்களிடையே பெறும் இந்த வந்தே மெட்ரோவும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இந்தியாவில் நீண்ட தூர பயணத்திற்கு வந்தே பாரத் தவிர்க்க முடியாத போக்குவரத்தாக மாறி வருகிறது என்பது கண்கூடான உண்மை. அதே போன்று உள்ளூர் சிறு பயணங்களுக்கும் குறுகிய தூர பயணத்திற்கும் ஏற்றவாறு வந்தே மெட்ரோ தயாராகி கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், முக்கியமான இரு நகரங்களுக்கு இடையே வந்தே மெட்ரோ இயக்கப்படும் அதிவேகமான விரைவு ரயிலாகவும் இது இருக்கும். இது வேகமாகவும் சொகுசாகவும் உலக தரம் கொண்டதாகவும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை வந்தே பாரத் ரயிலும் வந்தே பாரத் மெட்ரோவும் இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இரண்டும் இரண்டு வகையானது. வந்தே மெட்ரோ இயங்குவது தனி ட்ராக்கில் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கான பிரத்யேக ட்ராக் அமைக்கப்படும். வந்தே பாரத் சாதாரண பிராட்வேயில் இயங்கும் ரயில் என்பதும் உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த வந்தே மெட்ரோ கொண்டு வருவதே வந்தே பாரத் போன்ற ரயில்களுக்கு இடையூறாக முன்னமே இயங்கிக் கொண்டிருக்கும் இஎம்யூ ரயில்களை அப்புறப்படுத்துவதற்கு அல்லது நிறுத்துவதற்குத்தான் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள நகரங்களுக்கிடையில் இந்த ரயில்கள் மக்கள் நெரிசலின் கணக்குப்படி அதிகமாகவும் குறைவாகவும் இன்றும் இந்த இஎம்யூ ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது என்ன இஎம்யூ என்று குழம்ப வேண்டாம். எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் என்பதன் சுருக்கம்தான் இஎம்யூ ரயில்கள். இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுவும் சென்னையில் குறைவாகவே இயக்கப்படுகிறது. ஷார்ட் அண்ட் மீடியம் டிஸ்டன்ஸ் ரூட்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் நமது சென்னையில் முக்கிய நகரங்களுக்கு வேகமாக செல்வதற்காகவும் முக்கிய இடங்களை விரைவில் சென்று அடைவதற்காகவும் தேர்வு செய்யப்பட்ட ரயில் நிலையங்களில் மட்டுமே, அதாவது குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் ரயில்களாக இவை இன்றும் இயக்கப்படுகின்றன. இவைதான் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் ரயில்கள் சென்னையில் உள்ள எல்லா ரயில் நிலையங்களிலும் நிற்பதில்லை. மிக குறிப்பிட்ட முக்கியமான ரயில் நிலையங்களில் தான் இவை நின்று செல்லும். அதே நேரத்தில் இவை நெடுந்தொலைவு செல்லும் ரயில்களும் அல்ல. இதே போன்ற ரயில்களைத்தான் இஎம்யூ ரயில்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ரயில்களுக்கு பதிலாகத்தான் நமது மெட்ரோ வருகிறது, அதாவது வந்தே பாரத் மெட்ரோ வருகிறது. இதே போன்ற இரு பெரு நகரங்களுக்கிடையே இயங்க தயாராவதுதான் வந்தே மெட்ரோ. அதற்கு ஏற்றவாறு இவற்றின் வடிவமைப்புகள் உட்கட்டமைப்புகள் இருக்கும். கடந்த வருடம் பிப்ரவரியிலேயே ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த வந்தே மெட்ரோ ரயிலை பற்றி அறிவித்திருந்தார். சென்னை ஐசிஎஃப் மற்றும் பஞ்சாபில் உள்ள கபர்தாலா ஆர்சிஎஃப் ஆலைகளில் தான் வந்தே மெட்ரோ ரயில்கள் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இதன் தயாரிப்புகள் நிறைவு பெற்று முதற்கட்ட ரயில்கள் சோதனை நடத்தப்பட்டு சோதனை ஓட்டத்தையும் ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள். இதனால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் உள்ளவர்கள் விரைவில் ரேக்கின் மேல் வந்தே மெட்ரோ ஓடுவதை பார்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். இவை தனி டிராக்கில் இயங்குவதால் நெடுந்தொலைவு செல்லும் வந்தே பாரத் போன்ற மற்ற ரயில்களுக்கு இடைஞ்சலாகவோ தடையாகவோ அவர்களை தாமதப்படுத்துவதற்கு ஒரு காரணமாகவோ இனி இந்த ரயில்கள் இருக்காது. எனவே நெடுந்தொலைவு செல்லும் ரயில்கள் ஆகவே காத்திருப்பின்றி நகரங்களையும் புறநகரங்களையும் கடந்து செல்வதற்கு நெடுந்தொலைவு செல்லும் ரயில்களுக்கு இது மிக வசதியாகவும் ஏதுவாகவும் இருக்கும் என்பதும் வந்தே மெட்ரோவின் சிறப்பு. குறிப்பாக ரயில்வே துறையின் நோக்கம் என்பது பயணம் சொகுசாக இருக்க வேண்டும் என்பதுடன் நேரமும் மிச்சமாக இருக்க வேண்டும், மக்களின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதிலும் ரயில்வே துறை குறியாக இருக்கிறது. அதோடு உலக வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றங்களை காலதாமதமின்றி அளிக்க வேண்டும் என்பதிலும் ரயில்வே துறை அதிக அக்கறை காட்டுகிறது. எனவே சிறந்த சேவையை தந்து சிறந்த கட்டணத்துடன் சிறந்த சேவை என்பதுதான் ரயில்வே துறையின் தாரக மந்திரம் என்றும் ரயில்வே துறை சொல்கிறது. ஆக எப்படியாயினும் விரைவில் வந்தே மெட்ரோ வந்து மறுபடியும் ஒரு போக்குவரத்து புரட்சியை ரயில்வே துறையில் ஏற்படுத்தும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை.